இப்போது சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரைப்பிரபலங்கள் எல்லாருமே வந்து ரசிகர்களோட உரையாடுறது வந்து, இல்ல தொடர்பு கொள்றது எல்லாமே சாதாரணமா போயிடுச்சு. இதே ஒரு 15, 20 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனரையோ, நடிகரையோ, சினிமா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரபலத்தையோ ஒரு ரசிகர் அவ்வளவு சீக்கிரம் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. நேர்ல பார்க்கறத விடுங்க, ஃபோன்ல கூட மீட் பண்ண முடியாது. ஃபோன்ல கூட பேச முடியாது. வேற எங்கேயும் தற்செயலா கூட பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிதாயிரும். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியா யுகத்தில வந்து ஒரு இயக்குனருக்கோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பிரபலத்துக்கோ நம்ம சொல்ல வேண்டிய செய்திய வந்து தாராளமா அதன் மூலம் சொல்லிடலாம். அது அவங்களுக்கு வந்து போய் சேர்ந்துரும். ஆனா இது அப்படியே ரிவர்ஸ் ஆயி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு இயக்குனரோ, இல்ல வரைப்பாளியோ, இல்ல நடிகரோ தனக்கு பிடிக்காத எந்த ஒரு பிரபலமா இருந்தாலும், அவர அவர வச்சுக்கிட்டே ட்ரோல் பண்றது, அத வந்து அவருக்கே ஷேர் பண்றது, இல்ல அவர்ட்டயே நேரடியா உங்கள என்ன பிடிக்கல, என் ஹீரோ வச்சு படம் பண்ணாதீங்க, அப்படி இப்படின்னு சொல்றது, கழுவி ஊத்துறது இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. நம்மளும் பார்த்துட்டோம். இதனாலேயே பார்த்தீங்கன்னா, பல பிரபலங்கள் வந்து சோசியல் மீடியாலேருந்து விலகி போயிருவாங்க. அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அந்த அக்கவுண்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. சமீபத்தில கூட நம்ம விக்னேஷ் சிவனுக்கு அதான் நடந்துச்சு. அவருடைய ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து தாங்க முடியாம, அவரே அவருடைய அக்கவுண்ட்ட வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிரபலத்த ஒரு ரசிகர் சீண்டியிருக்காரு. அவர் யாரு அப்படின்னா, ஒரு அஜித் ரசிகர். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கே தெரியும், இயக்குனர் சிறுத்தை சிவாவோட கங்குவா படம் வந்து பெருசா போகல. ஆனா, அந்த ரிசல்ட்டுக்கு காரணமே நெகட்டிவிட்டி, ட்ரோல்ஸ் இதெல்லாம் தான். ஆனா, ஓடிடில பார்த்த எல்லாருமே அந்த படம் நல்லா தான் இருக்கு. அவ்வளவு மோசமெல்லாம் கிடையாதே! அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். நாமளும் அத சொல்லிட்டு தான் இருக்கோம். இப்போ அஜித் அவர்கள் லேட்டஸ்ட்டா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருடைய ரசிகர்களுக்கு அறிவுரையா, "என்னை யாரும் கடவுளே, அஜித்தே அப்படிலாம் கூப்பிடாதீங்க" அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தார் இல்லையா? இப்ப அத மென்ஷன் பண்ணி அந்த அஜித் ரசிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க கடவுளே அஜித்தே அப்படின்னு கூப்பிட மாட்டோம். ஆனா, ஒரே ஒரு விஷயம் நீங்க எங்களுக்காக பண்ணணும். என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு சிறுத்தை சிவா கூட மட்டும் படம் பண்ணிறாதீங்க அப்படின்னு சொல்லி, அத சிறுத்தை சிவாவுக்கே வந்து டேக் பண்ணியிருக்காரு. இத பார்த்த சிறுத்தை சிவா அவர்கள் ரொம்பவே ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. படத்துக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கலையேன்னு. ஸோ, அப்படிப்பட்டவர் ரொம்பவே மனம் வருத்தப்பட்டாரு. உடனே அந்த ரசிகர் வந்து பிளாக் பண்ணிட்டாரு. ஆனாலும் அந்த ரசிகர் வந்து கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம, அவர் பிளாக் பண்ண அந்த ஒரு பேஜ எடுத்து, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அத வந்து போட்டு, மறுபடியும் சிறுத்தை சிவா வந்து ட்ரோல் பண்றாரு. உண்மையாலுமே இந்த அளவுக்கு வரம்பு மீறி போறதால தான், ரசிகர்களுக்கும் அந்த பிரபலங்களுக்குமான இடைவெளி அதிகமாயிட்டே இருக்குது. அந்த ஒரு கிடைச்ச வாய்ப்ப அவருக்கு வந்து ஒரு அறிவுரையா சொல்லலாம். இல்ல வந்து அவருக்கு வந்து ஏதாவது சொல்லலாம் நல்ல விதமா. ஆனா, அவர வந்து ட்ரோல் பண்ணணும், கழுவி ஊத்தணும், இப்படிலாம் சொல்றது தான் மிகப்பெரிய தப்பு. ஒரு வேளை இப்படி சொல்லலாம், "சார் கங்குவால தான் மிஸ் ஆயிடுச்சு. பட் அஜித் சார் வச்சு எடுக்கும்போது வேற லெவல்ல பண்ணுங்க சார் சம்பவம்." அப்படிலாம் சொல்லலாம். ஆனா, அத யாரும் சொல்றதே இல்ல. பாசிட்டிவா யாரும் பேசுறதில்ல, சொல்றதில்ல. தொடர்ந்து நெகட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி தான். ஸோ, ஏற்கனவே விஜய் சொன்ன மாரி இக்னோர் நெகட்டிவிட்டி தான். அத நெனச்சு தான் சிறுத்தை சிவா அவர்கள் அந்த ரசிகர வந்து பிளாக் பண்ணிட்டாரு.